Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எடிட்டை எப்படி CapCut ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி. ஸோ இப்போ வந்து இந்த CapCutோட ஆப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த CapCut ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த CapCut ஆப்பில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ CapCut ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வால்யூம்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஓடக்கூடிய மியூசிக்கை ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்கை மியூட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக்குன்ற பிறகு அகைன் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து உங்களுடைய ஃபோட்டோவில் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோமே கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோட சைஸ்மே வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி 1 செகண்ட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் VPN வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் எஃபெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோம்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பவுன்ஸ் ஒன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டைம்லைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோக்கு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் லெஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த பவுன்ஸ் ஒன்னுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ வச்சுட்டு இந்த டிஸ்ட்ராக்ட் லெஃப்ட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம்
ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாம கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட் சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண தெரிலனா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நாம கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஸோ அகைன் நீங்கள் எது வரைக்கும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே டைம்லைனு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த ஃபோட்டோக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்ல எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு ஆட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சவுண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யுவர் சவுண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்க்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.